தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னையில் தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்குவதற்கு 60 சிறப்பு படைகள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை குறித்தான ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ராம்குமார். பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இரவு நேரங்களில் மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய சென்னையில் 60 பறக்கும் படைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அமைந்துள்ள மின்னகத்தை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோடை காலத்தில் அதிக மின் தேவை இருப்பதால் சீரான மின்சாரம் வழங்குவதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கு சென்னையில் 60 பறக்கும் படை சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோடை காலத்தில் அதிகமாக மின்சாரம் தேவைப்படுகிறது. NLC காற்றாலை மூலமாகவும் மின்சாரம் பெறப்பட்டு வருகிறது. இந்த மாத இறுதி வரை மின் தேவை அதிகமாக இருக்கும் எனவும் அதனை சமாளிக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தயாராக இருப்பதாகவும் தலைமைச் செயலாளர் தரப்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்தடை ஏற்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக மின்னகத்தை அணுகி சீரான மின்சாரம் பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்குவது குறித்து 19 மாவட்ட ஆட்சியர் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இதுகுறித்து சென்னையில் 60 பறக்கும் படை சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.